நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். நல்லா வயிறார சாப்பிடுங்க. பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு போங்க. ஐயா பசிக்குதியா, சாப்பாடு தான் கொடுங்கய்யா. ஐயா பசிக்குதியா, சாப்பாடு தான் கொடுங்கய்யா. சாப்பாடு தான் கொடுங்கய்யா. ஐயா பசிக்குதியா, சாப்பாடு தான் கொடுங்கய்யா. ஐயா பசிக்குதியா, சாப்பாடு தான் கொடுங்கய்யா. ஐயா பசிக்குதியா, சாப்பாடு தான் கொடுங்கய்யா. ஏன்பா கல்யாணக்கார வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு பசிக்குது பசிக்குதுங்கிறீங்கள? கொஞ்சம் அண்ணான போங்கப்பா. பெரிய பெரிய விஐபிலாம் வராங்க. அவங்களாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடைசியா வாங்க, உங்களுக்கு தரேன். எல்லாம் போங்க, பின்னாடி பின்னல்லுங்க. வாங்க மாமா. ஏன் மாமா இவ்வளவு லேட்டா வரீங்க? காலம் நேரத்துல வந்திருக்கலாம்ல. ஏன் தம்பி, அவங்கள்ட்ட என்ன சத்தம் போட்டுக்கிட்டு வர? அங்க என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை மாமா, பசிக்குது சாப்பாடு வேணுங்கிறானே. நான் பல முறை சொல்லிட்டேன், பின்னாடி போய் நில்லுங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொண்டுட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க, இங்கேயே நிற்கிறாங்க. பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இவங்கள பார்த்து என்ன நினைப்பாங்க? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்பா பேசுற? இந்த உலக வாழ்க்கை உன் கண்ணை மறைச்சிடுச்சா? ஹமீது, ஒன்றை மட்டும் நல்லா கூறுகிறேன்னு கேட்டுக்க. நம்ம இஸ்லாத்துல எதிரான காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க ஹமீது. நீ உன் உறவினர்களுக்கும் வசதி படைத்தவர்களுக்கும் முதலையும் சாப்பாடு போடுற. ஆனா பசிண்டு வந்து நிக்கிற ஏழைங்களுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கடைசியா வாங்கன்னு சொல்லி அவங்கள உட்கார சொல்ற. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? உனக்கு நெருக்கமானவர்கள் நீ இந்த திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்ததினால் உன்னை மதித்து சிரமப்பட்டு வந்திருப்பார்கள். அவர்களின் பசியால் வந்திருக்க மாட்டார்கள். இன்னும் பல பேர் சாப்பிடுவதற்காகவும் திருமண வீட்டில் சாப்பாடு ருசியா இருப்பதாகவும் நினைத்து வருவார்கள். ஆனால் பசியால் வந்திருக்கும் இந்த ஏழைகளுக்கு ருசி தெரியாது. எந்த சாப்பாடு கிடைத்தாலும் போதும் என்று நினைப்பார்கள். இந்த ஏழைகளை காக்க வைக்காமல் நீ உணவளித்தால் உணவு சாப்பிட்டு விட்டு பசி அடங்கியதும் அவர்கள் உன்னை வாழ்த்தி விட்டு செல்வார்கள். இந்த வசதி படைத்தவர்களுடன் இந்த ஏழைகள் உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு அவர்களுக்கு தயக்கமாயிருந்தாக்கா நீ இவர்களை தனியாக ஒரு இடத்தில் அமர வைத்து நீ உணவளிக்கலாம். ஆனால் கடைசி வரை இவர்களுக்கு உணவு கொடுக்காமல் காத்திருந்து கடைசியாக பாக்கி இருந்தால் தான் கொடுப்பேன் என்பது பாவம் ஹமீது. அல்லாஹ் தஆலாவும் அல்லாஹ்வின் தூதரும் திருக்குர்ஆனிலும் ஹதீஸிலும் பல இடங்களில் பசித்தோருக்கு உணவளியுங்கள் என்று நம்மளை வலியுறுத்தி உள்ளார்கள். அதுதான் இஸ்லாம் மார்க்கத்தில் சிறந்தது. அவர்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து உணவளிக்க வேண்டும். நாம் இஸ்லாம் மார்க்கத்தில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாத மார்க்கம் தான் நாம் இஸ்லாம் மார்க்கம். நாம் இஸ்லாம் மார்க்கம் மனித நேயத்தை நேசிக்கும் மார்க்கம். பள்ளி வாசலில் நாம் தொழுகும் தொழுகையில் கூட வசதி படைத்தோருக்கு முதல் வரிசையும் வசதி இல்லாத ஏழைகளுக்கு கடைசி வரிசையும் என்று கிடையாது. யார் பள்ளிக்கு முதலில் வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் முதலிடம். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் கடைசியாக வந்தால் தொழுகையில் கடைசி வரிசைதான் அவருக்கு தொழக்கூடம். ஏழையும் பணக்காரனும் தொழுகை தோலை உரசி கொண்டு ஒட்டி நிற்பதும், சுஜூது செல்லும் போது ஒரு ஏழையின் கால் பணக்காரரின் தலையில் உரசுவதும் இதுதான் மனித நேயத்தை போற்றும் நம் இஸ்லாம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான், சொர்க்கச் சோலையில் இருப்போர் குற்றவாளிகளிடம் உங்களை நரகத்தில் சேர்த்தது எது என்று விசாரிப்பார்கள். நாங்கள் தொழுவோராகவும் ஏழைகளுக்கு உணவளிப்போராகவும் இருக்கவில்லை. வீணில் மூழ்கியோரிடம் மூழ்கி கிடந்தோம். எங்களுக்கு மரணம் வரும் வரை தீர்ப்பு நாளை பொய்யென கருதி வந்தோம் என பதில் கூறுவார்கள். அதே போல் மற்றொரு வசனத்தில் சொர்க்கத்துக்குரியோர் அவனை நேசித்ததற்காக ஏழைக்கும் அனாதைக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள். அல்லாவின் திருப்திக்காகவே உங்களுக்கு உணவளிக்கிறோம். உங்களிடமிருந்து பிரதிபலனையோ நன்றியையோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. எங்கள் இறைவனிடமிருந்து கடுமையும் நெருக்கடியும் நிறைந்த நாளை நாங்கள் அஞ்சுகிறோம் என்று கூறுவார்கள். அதே போல் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் கூறுகிறான், தீர்ப்பு நாளை பொய்யென கருதியவனை நீ பார்த்தீரா? அவன் அனாதையை விரட்டுகிறான், ஏழைகளுக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான். ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இஸ்லாத்தில் சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பசித்தோருக்கு உணவளிப்பதும் நீ அறியாதவருக்கும் அறிந்த சலாம் கூறுவதும் ஆகும் என்று கூறினார்கள். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், சொர்க்கம் செல்வதற்கு இடையில் உள்ள கணவாயை அவன் கடக்கவில்லை. கணவாய் என்பது என்னவென்று உனக்கு எப்படி தெரியும்? அடிமையை விடுதலை செய்தல், நெருங்கிய உறவுடைய அனாதைக்கும் வறுமையில் உழலும்
ஏழைக்கும் பட்டினி காலத்தில் உணவளித்தல், பின்னர் நம்பிக்கை கொண்டு பொறுமையை போதித்த இரக்கத்தையும் போதித்தோரை இணைத்தல், இவைகளே கனவாயாகும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நீ உன்னிடம் வசதி இருப்பதற்காக ஆடம்பரமாக திருமணம் செய்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், குறைந்த செலவில் நடத்தப்படும் திருமணமே அதிக பரக்கத்து, இறைவனின் மறைமுகமான பேரருள் நிறைந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அதனால் எந்த அளவுக்கு நாம் குறைந்த செலவுல திருமணம் செய்கிறோமோ அதுல தான் அதிக பரக்கத்து இருக்கு. இது திருமணத்தின் போது அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து அனுமதித்திருக்கிறார்கள். வசதியுள்ளோர் உணவு கொடுப்பதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வசதி இல்லாதோர் அவர்களை பார்த்து கடன்களை வாங்கி கஷ்டப்பட்டு அனைவருக்கும் உணவளிக்க வேண்டும் என்பது கட்டாயமல்ல. தனது வசதிக்கேற்ப சாதாரண உணவை அவரால் முடிந்த சில பேருக்கு வழங்கினாலும் போதும். மாமா, இந்த உலக ஆசையில நான் சில தவறுகளை செய்து விட்டேன் மாமா. கண்டிப்பா அவர்களுக்கு நான் உணவளிக்கிறேன் மாமா. எல்லாம் தெரிந்து கொள்ள இஸ்லாம் ஐஎல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.